சாந்தி. இன்றைய முரளி 22 மார்ச் 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நமது பரலோக தந்தை உலக அதிசயத்தை உருவாக்குகிறார். அதற்கு நாம் எஜமானர் ஆகிறோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: தந்தையின் துணையால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றன? பதில்: தந்தையின் துணையால் நாம் முக்தி, ஜீவன் முக்திக்கு அதிகாரி ஆகிறோம். தந்தையின் துணை நம்மை கரை சேர்க்கிறது. தந்தை நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் திரிகால்தரிசியாகவும் மாற்றுகிறார். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்து கொள்கிறோம். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இப்படி சொல்வது யார்? குழந்தைகளுக்கு தந்தையே சொல்கிறார். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் துக்கத்தில் பொறுமையிழந்து இருக்கிறார்கள். வந்து துக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள், சுகத்தின் வழியை சொல்லுங்கள் என்று சொல்லி தந்தையை நினைவு செய்கிறார்கள். பாரதவாசிகள் நாம் அதிக சுகத்தோடு இருந்தோம் என்பது இப்போது மனிதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக பாரதவாசிகளுக்கு நினைவில் இல்லை. பாரதம் பழையதிலும் பழைய அதிசய நாடாக இருந்தது. உலகின் அதிசயம் என்று சொல்கிறார்கள் தானே. இங்கே மாயாவின் ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் பாடப்படுகின்றன. அவை ஸ்தூல அதிசயங்கள், அவை மாயாவின் அதிசயங்கள். அவற்றில் துக்கம் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை ராமரின் அதிசயமாக இருப்பது சொர்க்கம். அதுதான் உலக அதிசயம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, வைரம் போல இருந்தது. அங்கே தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த எல்லாவற்றையும் பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். தேவர்களின் முன்னால் தலைவணங்குகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். எனினும் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களின் பயோகிராபி அறிய வேண்டும் தானே. இதை எல்லையற்ற தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் பரலோக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். பரலோக தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். இந்த காரியத்தை எந்த மனிதரும் செய்ய முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா, நீ உனது ஜென்மங்களை அறியவில்லை என்று இவருக்கும், அதாவது பிரம்மா தந்தை சொல்கிறார். பிரம்மாவுக்கும் தந்தை சொல்கிறார். நீ ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்த பொழுது சதோ பிரதானமாக இருந்தாய். பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது நீ தமோ பிரதானமாக மாறியிருக்கிறாய். உனக்கு பல்வேறு பெயர்கள் கிடைத்தன. இப்போது பிரம்மா என உனக்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவாய். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்பது ஒரு விஷயம். பிரம்மா வாய்வம்ச பிராமணர்களிலிருந்து பிறகு தேவர்களாகிறீர்கள். பிறகு அதே தேவி தேவர்கள் சூத்திரர்களாகிறீர்கள். இப்போது நீங்கள் பிராமணர்களாக மாறியிருக்கிறீர்கள். இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இதுதான் பகவான் வாக்கு. நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எனினும் அவ்வளவு குஷி இருப்பதில்லை. செல்வந்தர் செல்வத்தின் குஷியில் அதிகம் இருக்கிறார். இங்கே பகவானுடைய குழந்தைகளாக மாறிய பின்னும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. புரிந்து கொள்ளவில்லை. கல்புத்தியாக இருக்கிறது. தலையெழுத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. இப்பொழுது தந்தை உங்கள் கோவிலுக்கு தகுதியுடையவராக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எனினும் மாயாவின் சகவாசமும் குறைந்தது கிடையாது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், கெட்ட சகவாசம் மூழ்க வைக்கும் என்று பாடப்படுகிறது. தந்தையின் சகவாசம் உங்களை முக்தி, ஜீவன் முக்திக்கு எடுத்து செல்கிறது. பிறகு ராவணனின் கெட்ட சகவாசம் உங்களை துர்க்கதிக்கு அழைத்து செல்கிறது. 5 விகாரங்களின் சகவாசம் ஏற்படுகிறது. பக்தியில் சத் சங்கம் என்ற பெயரை சொல்கிறார்கள். எனினும் படியில் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். படியில் யாராவது தடுமாறினால் நிச்சயம் கீழே விழுவார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒரு தந்தையே இருக்கிறார். யாராக இருந்தாலும் பகவான் மேலே இருப்பதாக சைகை காட்டுவார்கள். இப்பொழுது தந்தையை தவிர வேறு யார் குழந்தைகளுக்கு அறிமுகத்தை கொடுக்க முடியும்? தந்தையே குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அவர்களை தன்னுடையவராக மாற்றி சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்கிறார். நான் வந்து உங்களை ஆஸ்திகராக மாற்றுகிறேன், திரிகால்தரிசியாகவும் மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இது நாடகம். இது சாது சந்நியாசி போன்ற யாருக்கும் தெரியாது. அது சாதாரண ட்ராமா, இது எல்லையற்ற ட்ராமா. இந்த எல்லையற்ற ட்ராமாவில் நாம் அதிக சுகத்தையும் பார்க்கிறோம், அதிக துக்கத்தையும் பார்க்கிறோம். இந்த ட்ராமாவில் கிருஷ்ணருக்கும் கிறிஸ்தவருக்கும் எப்படி கணக்கு வழக்கு இருக்கிறது? அவர்கள் பாரதத்தோடு சண்டை போட்டு ராஜ்யத்தை பெற்றார்கள். இப்போது நீங்கள் சண்டை போடுவதில்லை.
அவர்கள் தமக்குள் சண்டை போடுகிறார்கள். ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. ஞானத்தை கொடுப்பவர் ஞானக்கடல் ஒரு தந்தை மட்டுமே. அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். பாரதத்தில் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அப்போது சத்கதி இருந்தது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருந்தன. பாரதம் தங்கத்தால் இருந்தது. நீங்களே ராஜ்யம் செய்தீர்கள். சத்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது நீங்கள் சத்திய நாராயணனின் கதை கேட்கிறீர்கள். இது நரனிலிருந்து நாராயணராக மாறும் கதை. உண்மையான கீதையால் பாரதம் உண்மையான கண்டமாக பவுண்டை போல ஆகிறது என்பதை பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். தந்தை வந்து உண்மையான கீதையை சொல்கிறார். சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனால் பவுண்டை போல ஆகிறீர்கள். பாபா அதிக கதைகளை புரிய வைக்கிறார். எனினும் குழந்தைகள் தேக அபிமானத்தின் காரணத்தால் மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா அபிமானியாக மாறினால் தாரணையும் ஏற்படும். தேக அபிமானத்தின் காரணத்தால் தாரணை ஏற்படுவதில்லை. நான் சர்வவியாபி என்று ஒருபோதும் சொல்வதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். தாய் தந்தை நீரே என்று என்னை சொல்கிறீர்கள். இதன் அர்த்தம் என்ன? உங்கள் கிருபையால் சுகமான வாழ்வு கிடைக்கிறது. இப்போது துக்கமாக இருக்கிறது. இந்த புகழ் எந்த நேரத்தை சேர்ந்தது என்பதையும் புரிந்திருக்கவில்லை. பறவைகள் எப்படி சூச்சு என்று கத்திக்கொண்டிருக்கின்றன. அதில் அர்த்தம் எதுவும் இருப்பதில்லை. அப்படி இவர்களும் சூச்சு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் எந்த அர்த்தமும் இல்லை. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இவையெல்லாம் அன்ரைட்டியஸ். யாரை அன்ரைட்டியஸாக மாற்றினார்? ராவணன். பாரத உண்மையான கண்டமாக இருந்தது. திருட்டு ஏமாற்று போன்ற எதுவும் இருக்கவில்லை. இங்கே எவ்வளவு திருட்டு போன்றவற்றை செய்கிறார்கள். உலகில் ஏமாற்றமே ஏமாற்றமாக இருக்கிறது. இதை பாவனமான உலகம், துக்கமான உலகம் என்று சொல்கிறார்கள். சத்தியுகத்தை சுகமான உலகம் என்று சொல்வார்கள். இது விகார வேசியாலயம். சத்தியுகம் சிவாலயம். தந்தை எவ்வளவு நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற பெயரும் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இப்பொழுது தந்தை வந்து அறிவாளிகளாக மாட்டுகிறார். இந்த விகாரங்களை வெற்றி பெற்றால் நீங்கள் உலக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிறார். இந்த காமமே மகா சத்ரு வந்து எங்களை காடேஸ் தேவி தேவர் ஆக்குங்கள் என்று சொல்லி குழந்தைகள் அழைக்கிறார்கள். தந்தையின் சரியான புகழை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். மனிதர்கள் தந்தையை அறியவில்லை. அவரது பெருமையையும் அறியவில்லை. அவர் அன்பு கடல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை சொல்கிறார். அதுவே அவரது அன்பு. டீச்சர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அப்பொழுது மாணவர்கள் எதிலிருந்து எதுவாக மாறுகிறார்கள்? குழந்தைகள் நீங்களும் தந்தையைப் போல அன்பு கடல் ஆக வேண்டும். அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வையுங்கள். நீங்களும் ஒருவர் பிறரை நேசியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது நம்பர் 1 அன்பு. நீங்கள் மறைமுக தானம் செய்கிறீர்கள். ஒருவர் பிறர் மீது வெறுப்பும் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் நீங்களும் தண்டனை பெற நேரிடும். ஒருவரை அவமதித்தாலும் தண்டனை பெறுவீர்கள். ஒருபோதும் யார் மீதும் வெறுப்பு வைக்காதீர்கள். அவமதிக்காதீர்கள். தேக அபிமானத்திற்கு வந்ததால் பதித்தமாக மாறினீர்கள். தந்தை ஆத்மா அபிமானியாக மாற்றுவதால் நீங்கள் பாவனமாக மாறுகிறீர்கள். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிந்துவிட்டது என்பதை எல்லோருக்கும் புரிய வையுங்கள். யார் சூரியவம்ச மகாராஜா மகாராணியாக இருந்தார்களோ அவர்களே 84 பிறவிகள் எடுத்து இறங்கி இப்போது இங்கே வந்திருக்கிறார்கள். தந்தை இப்போது மீண்டும் மகாராஜா மகாராணியாக மாற்றுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவனமாக மாறுவீர்கள் என்று மட்டும் தந்தை சொல்கிறார். குழந்தைகள் நீங்கள் கருணை உடையவர்களாக ஆகி நாள் முழுவதும் சேவையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, யார் பரிதாப நிலையில் துக்கத்தில் இருப்பார்களோ அந்த துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களை கருணை உடையவராக ஆகி சுகவாசிகளாக மாற்றுங்கள். மிக சுருக்கமாக அவர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள், அஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒரு சிவபாபாவிற்கு மட்டுமே புகழ் இருக்கிறது. மனிதர்களுக்கு தந்தையின் புகழை பற்றி தெரியாது. இந்தியில் கடிதம் எழுதலாம். சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். பலர் தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுக்கிறார்கள். தற்கொலை மகா பாவம் என்று அவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுப்பவர் சிவபாபா. அவர்தான் ஸ்ரீ சிவபாபா உங்களை ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயணராக மாற்றுகிறார். ஸ்ரீயாக அவர் ஒருவரே இருக்கிறார். அவர் ஒருபோதும் சக்கரத்தில் வருவதில்லை. மற்றபடி உங்களுக்கு ஷீ என்ற பட்டம் கிடைக்கிறது. இந்த காலத்தில் எல்லோருக்கும் ஷீ என்ற பட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிர்விகாரிகள் எங்கே? இந்த விகாரிகள் எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. தந்தை தினந்தோறும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். ஒன்று ஆத்மா அபிமானியாகுங்கள். எல்லோருக்கும் செய்தி கொடுங்கள். நீங்கள் செய்தி அளிப்பவரின் குழந்தைகள்.
அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவரே, மற்றபடி தர்மஸ்தாபகரை குரு என்று சொல்ல மாட்டார்கள். சத்கதி கொடுப்பவர் ஒருவர் மட்டுமே. நல்லது இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், குட் மார்னிங் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது. கருணை உடையவராகி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களை சுகவாசிகளாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். 2. நாம் பகவானுடைய குழந்தைகள் என்ற போதையிலும் மகிழ்ச்சியிலும் இருக்க வேண்டும். ஒருபோதும் மாயாவின் தலைகீழ் சகவாசத்திற்கு போகக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம்: தந்தைக்கு சமமாக வரதானியாகி ஒவ்வொருவரின் உள்ளத்திற்கும் ஓய்வு கொடுக்கும் மாஸ்டர் திலாராமாகுக. யார் தந்தைக்கு சமமான வரதான மூர்த்தி குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் யாருடைய பலவீனங்களையும் பார்ப்பதில்லை. அவர்கள் அனைவரிடமும் கருணையோடு இருப்பார்கள். தந்தை எப்படி யாருடைய பலவீனங்களையும் உள்ளத்தில் வைப்பதில்லையோ அப்படி வரதான குழந்தைகளும் யாருடைய பலவீனங்களையும் உள்ளத்தில் தாரணை செய்வதில்லை. அவர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திற்கும் ஓய்வு கொடுக்கும் மாஸ்டர் திலாராமாக இருப்பார்கள். அதனால் துணைவர்களோ பிரஜைகளோ எல்லோரும் அவரது குணத்தை பாடுவார்கள். இவர் நமது சதா சிநேகி சகயோகி என்ற ஆசீர்வாதம் எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் வரும். ஸ்லோகன்: யார் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பாரோ அவரே சங்கமயுகத்தின் உயர்ந்த ஆத்மா. மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம் 1. ஞானி ஆத்மா குழந்தைகளின் தவறுக்கு 100 மடங்கு தண்டனை. இந்த அழியாத ஞான யாகத்திற்கு வந்திருக்கும் சாட்சாத் பரமாத்மாவின் கையை பிடித்த பிறகு ஏதாவது காரணத்தாலோ அல்லது காரணம் இல்லாமலோ அவரால் விக்கர்மம் ஏற்பட்டால் அதற்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். எப்படி ஞானத்தை பெறுவதால் 100 மடங்கு லாபமோ அப்படி ஞானத்தை பெற்ற பிறகு ஏதாவது தவறு செய்தால் அதற்கு தண்டனையும் 100 மடங்கு இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறு செய்து கொண்டே இருந்தால் பலவீனமாக மாறிக்கொண்டே போவீர்கள். எனவே சிறிய பெரிய தவறுகளை பிடித்து கொண்டே இருங்கள். எதிர்காலத்தில் அந்த தவறு நடக்காமல் இருக்க கவனமாக இருங்கள். ஒரு அறிவுள்ள பெரிய மனிதர் கெட்ட காரியத்தை செய்தால் அவருக்கு பெரிய தண்டனை கிடைப்பதை பாருங்கள். யார் கீழே தாழ்ந்திருக்கும் மனிதரோ அவர் ஏதாவது கெட்ட செயலை செய்தால் அவருக்கு அவ்வளவு தண்டனை கொடுப்பதில்லை. இப்போது நீங்களும் பரமாத்மாவின் குழந்தை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அதே அளவு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உண்மையான தந்தையிடம் வந்திருப்பதால் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். 2. கடவுள் எப்படி எல்லாம் அறிந்தவர்? பரமாத்மா எல்லாம் அறிந்தவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அறிந்தவர் என்றால் எல்லாருடைய உள்ளத்தையும் அறிகிறார் என்பதன் அதன் அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்தவர். அதற்காக பரமாத்மாவை படைத்து காத்து அழிக்கும் வேலை செய்பவர் என்பதும் கிடையாது. அதாவது பரமாத்மா பிறக்க வைத்து உணவு கொடுத்து பிறகு கொள்கிறார் என்பதும் இதன் அர்த்தமாகிறது. எனினும் அப்படி இல்லை. மனிதர்கள் தமது கர்மத்தின் கணக்குப்படி பிறவி எடுக்கிறார்கள். பரமாத்மா அமர்ந்து மனிதர்களின் கெட்ட எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அறிகிறார் என்பதன் அர்த்தம் இல்லை. அஞ்ஞானிகளின் உள்ளத்தில் என்ன ஓடும் என்பது அவருக்கு தெரியும். நாள் முழுவதும் மாயாவி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மேலும் ஞானிக்குள் சுத்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் அமர்ந்து ஒவ்வொரு எண்ணமாக படித்து கொண்டு இருப்பாரா? மற்றபடி அனைவருடைய ஆத்மாவும் இப்பொழுது துர்க்கதியை பெற்றிருப்பது பரமாத்மாவிற்கு தெரியும். அவர்களுக்கு எப்படி சத்கதி கிடைக்க வேண்டும் என்ற எல்லா அறிவும் எல்லாம் அறிந்தவரிடம் இருக்கும். இப்போது மனிதர்களின் செயல் சீரழிந்து இருக்கிறது. அவர்களை உயர்ந்த செயல் செய்ய வைக்க வேண்டும். அதற்கு கற்பிக்க வேண்டும். மேலும் அவர்களை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இவற்றை எப்படி செய்வது என்பது பரமாத்மாவிற்கு தெரியும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசியின் முழு ஞானத்தையும் நான் அறிவேன். அந்த அறிவை குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பரமாத்மா சொல்கிறார். இப்போது குழந்தைகள் நீங்கள் அந்த தந்தையின் நினைவால் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்போதே அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அதாவது அமரலோகத்திற்கு போவீர்கள். இப்போது இதையெல்லாம் அறிந்திருப்பதே எல்லாம் அறிந்தவர் என்று சொல்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவ்வியத்து சைகை: சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்கள். பண்பை விட்டுவிட்டு ஒருபோதும் சத்தியத்தை நிரூபிக்காதீர்கள். பணிவே பண்பின் அடையாளம். இந்த பணிவு ஆக்கும் காரியங்களை எளிதாக செய்கிறது. எதுவரை பணிவு வரவில்லை அதுவரை ஆக்கப்பூர்வ காரியங்களை செய்ய முடியாது. அமைதியும் அன்பும் ஞானத்தின் சக்திகள். அஞ்ஞான சக்திக்கான
கோபத்தை நல்லபடியாக சமஸ்காரமாக மாற்றியிருக்கிறீர்கள். அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள். பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இப்போது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தையும் விஷயத்தையும் சமஸ்காரமாக மாற்றுங்கள். அப்போது பண்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.